இன்றைக்கு நமக்கு இந்த முகாமுடைய ஒரு கருப்பொருள் முன்னானதை நாடு என்பது. முன்னானதை நாடு, உனக்கு முன்ன இருக்கிறத, இனி வரப்போகிறத, இனி உனக்கு வேண்டும் என்பதை அதை நாடு. பின்னானவைகளை மறந்து விடு. பின்னானவைகளை நினைக்கும் போது அது நம்மளை பின்னால் பிடிச்சி இழுத்து தள்ளிக்கிட்டே இருக்கு. அதனால முன்னானவைகளை நாடு என்கிற நல்ல ஒரு வார்த்தை. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்திலே இந்த வார்த்தை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சேர்ந்து சத்தமாக ஒருக்கா வாசிப்போமா? பைபிள் கொண்டு வந்தவங்கெல்லாம் பைபிள் தரங்க பார்க்கலாம். பெரிய பிள்ளைகள்லாம் கொண்டு வந்திருப்பீங்க. இன்னைக்கே சின்ன பிள்ளைங்க கையில் இல்லாவிட்டால் நீங்களும் நாங்கள் வாசிக்கிறத கேட்டு சத்தமாக சொல்லுங்க. எல்லாம் எடுத்துட்டீங்களா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13, 14 2 வசனங்களை எல்லாருமா சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி வாசிக்க போகிறோம். ஆண்டவர் இயேசுவின் காதுகள் அதை கேட்கும் பொழுது மகிழட்டும். வசனத்தை பிள்ளைகள் இவ்வளவு சத்தமாக சொல்கிறாங்கன்னு சொல்லி. ஓகே, ரெடியா? சரி, நான் வாசிக்கும் பொழுது சேர்ந்து வாசிப்போம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடருகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இங்கே சொல்லியிருக்கு, முன்னானவைகளை நாட வேண்டும். நம் 3 முக்கியமான விஷயத்தில் நம்ம இந்த முன்னானவைகளை நாட வேண்டும் என்கிறதை குறித்து சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, ரொம்ப முக்கியமாக நமக்கு தேவை, இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நம்முடைய குடும்பத்தினர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நம்முடைய சபையினர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா சுபாவம். என்னது சொல்லுங்க? சுபாவம்னா என்னன்னு தெரியுமா? குணம். குணம் குணம் இவன் கெட்ட குணம், கெட்ட சுபாவம். இவன் நல்ல சுபாவம், இவ கெட்ட குணம், இவ நல்ல குணம், அப்படி சொல்றாங்க இல்லையா? அதுதான் அந்த குணம் அல்லது சுபாவம் நல்லதாக மாறணும். அது உங்க வாழ்க்கைக்கே ஆசீர்வாதம். எல்லாருக்குமே உங்களால ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். இன்னைக்கு அந்த சுபாவம் என்பது ரொம்ப முக்கியம். அப்போ சுபாவத்தில் முன்னானவைகளை நாட வேண்டும். நல்லா இதை மறந்துடக்கூடாது. சுபாவத்தில் முன்னானவைகளை என்ன செய்ய வேண்டும்? நாட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நான் முதல்ல கெட்ட சுபாவம், நல்ல சுபாவம், எப்படி கெட்ட சுபாவத்தை நம்ம பின்னால தள்ளிட்டு மறந்து விட்டுட்டு நல்ல சுபாவத்தை நாடி அதை நாம பெற்றுக்கொள்ளணும் என்கிறத குறித்து உங்களுக்கு முதல்ல சொல்ல விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 1:13 பார்க்கிறோம். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன் என்று பவுல் சொல்லுகிறார். அவர் அவருடைய பழைய சுபாவத்தை யோசிக்கிறார். முன்னே, அதாவது அந்த சுபாவத்தை இப்போ நான் விட்டுட்டேன். முன்னே எனக்கு இப்படி இருந்து, முன்னே என்ன சுபாவம்? எனக்கு ரொம்ப தூஷிப்பேன், மற்றவங்களை தூஷிப்பேன், பரியாசம் பண்றது, தூஷிக்கிறது, ஏசுறது, பேசுறது, அதெல்லாம் செய்வேன். துன்பப்படுத்துகிறவன், நிறைய பேரை கஷ்டப்படுத்துவேன் நான். இன்னைக்கு யோசித்து பாருங்க, வீட்டில் பெற்றோரை கஷ்டப்படுத்துகிற பிள்ளைகள் இருக்கீங்களா? உடன் பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை கஷ்டப்படுத்துகிறவங்க இருக்கீங்களா? பவுல் சொல்கிறார், நான் முன்ன அப்படி தான் இருந்தேன். என் சுபாவம் முன்னாடி மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிற துன்பப்படுத்துகிற சுபாவமாக தான் இருந்துச்சு. கொடுமை செய்கிறவனாக இருந்தேன். அடிப்பேன், துன்புறுத்துவேன், எனக்கு பிடிக்காது ஏதாச்சும் செய்தால் உடனே அவங்கள அட்டாக் பண்ணுவேன். இப்படி கெட்ட கெட்ட சுபாவம் எனக்குள்ள இருந்தது என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் இயேசுக்குள்ள வந்த பிறகு இந்த கெட்ட சுபாவம் எல்லாம் மாறி அவருக்கு மிக நல்ல சுபாவம், இயேசுக்குள்ள இருக்கிற சுபாவம் அவருக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு அல்லேலூயா. யாராவது கவனிக்காம இருந்தா அவங்கள கூப்பிட்டு முன்னால நிறுத்தி விட்டு, எப்படி இந்த கூட்டத்துக்கு தான் சொல்றேன்,
அவனை தட்டி இங்கே திருப்பு, இங்கே 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 அந்த பக்கம் வா, டோய் ஒன்று தான்டா, நீ அவனை அடுத்தவனை பார்த்துட்டு இருக்க. இங்கே பாரு, யாராவது கவனிக்காமல் இருந்து என் கண்ணில் பட்டுச்சுன்னா உடனே என்ன செய்வேன்? கூப்பிட்டு உங்களை மட்டும் தனியாக முன்னால் கொண்டு விட்டு நான் என்ன சொன்னேன்னு கேள்வி கேட்பேன். புரியுதா? அதனால எல்லாரும் என்ன செய்யணும்? நல்லா கேட்கணும். ரெண்டாவது, நீ டிஸ்டர்ப் பண்ணால் அடுத்தவனும் கேட்க முடியாது, நீ அடுத்தவனையும் கெடுக்கிற. அந்த தப்பை செய்யாத. சரி, இப்போ நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? எதை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன்? பரவாயில்ல, நல்லா நிறைய பேர் கேட்குறீங்க. ஒரு சிலர் தான் கொஞ்சம் குழப்படியெல்லாம் பண்ணாத, இனி சரியாகாது. அப்போ பாருங்க, இந்த சுபாவம் மாறணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சுபாவம் நீங்கள் பிறந்தப்போ நல்லா தான் இருந்துச்சு, எல்லாருக்கும் நல்ல சுபாவம் தான். ஆனால் வர வர நீ வளர வளர அந்த சுபாவத்தில் சிலது கெட்டு போச்சு. இது ஏன் கெட்டு போச்சு? கெட்ட சுபாவம்னா என்ன? கோபம். சிலருக்கு எடுத்ததுக்கும் கோபம், அது ஒரு கெட்ட சுபாவம். யோசித்து பாரு, உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த கோபம் இருக்கு? எதுக்கு எடுத்தாலும் கோபம் வருது. சிலருக்கு என்னன்னா வெறுப்பு, யாரை பார்த்தாலும் வெறுப்பு வருது. என்ன அப்பாவா, அம்மாவா, அவனா இவனா, டீச்சரா, பாஸ்டரா, அப்படியெல்லாம் சிலருக்கு வெறுப்பு தன்மை இருக்கு. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிறரை மதிக்க மாட்டாங்க. ஏன் மதிக்கல? இதுக்கெல்லாம் உள்ளுக்கு சில விஷயம் இருக்கு, அதை நான் சொல்ல போறேன். ஏன் நீ நல்லா இருந்தவா கோபக்காரனா மாறிட்ட? அன்னை மாட்டு கொஞ்சம் படம் எல்லாம் போட சொன்ன, போட்டாங்களா? மறந்துட்டீங்களா தம்பி? மீடியா சரி, நீங்கள் போடுங்க இடையிடைய, பிள்ளைகள் அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டட்டும். அப்போ பாருங்க, இந்த கெட்ட சுபாவங்கள் வர்றதுக்கு சிலருக்கு பெருமை வருது பாருங்க. நான் தான், அதுவும் ஒரு கெட்ட சுபாவம் தான். இப்படியெல்லாம் இருக்கு நிறைய கெட்ட சுபாவங்கள். இந்த கெட்ட சுபாவங்கள் வர்றதுக்கு சில முக்கிய காரணங்கள் நமக்குள்ள இருக்கு. அதை கண்டுபிடிச்சு அதை கரெக்ட் பண்ணிட்டோம்னா இன்னையிலிருந்து நம்ம நல்ல சுபாவத்துக்கு நாடி ஓடலாம். அல்லேலூயா. இந்த கெட்ட சுபாவம் இன்னையோட இந்த சைன் 2025 முகாமோட பின்னுக்கு தள்ளிடலாம். இதுவரைக்கும் இருந்த கெட்ட சுபாவங்களை பின்னால தள்ளிவிட்டு, பவுல் சொன்ன மாதிரி முன்னே எனக்கு அது இருந்தது. இந்த சைன் 2025க்கு முன்னே நான் கோபக்காரனா இருந்தேன், ஆனா அதுக்கு பிறகு எனக்கு இப்போ கோபம் மாறிடுச்சு. இயேசுவை போல அன்பு வந்துருச்சு, சமாதானம் வந்துருச்சு, பொறுமை வந்துருச்சுன்னு சொல்லலாம். உங்க வீட்டிலே சொல்லுவாங்க, இவ இவ்வளவு மாறிட்டா அப்படின்னு. சபையில சொல்லுவாங்க, எல்லா இடமும் ஒரு சந்தோஷம் உண்டாகும். அப்போ இந்த மாதிரி நான் சொன்ன கோபம், வெறுப்பு, பெருமை போன்றதெல்லாம் வர்றதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஒன்று என்ன தெரியுமா? சிலருக்கு வாழ்க்கையில் சில இழப்புகள், யாரையோ நீங்க இழந்துட்டீங்க, அதுல உங்களுக்கு ரொம்ப துக்கம், கவலை, வருத்தம் வந்தது. அதுல இருந்து உன் சுபாவம் மாற ஆரம்பிச்சிட்டு. உங்க அப்பா மரிச்சு போயிருக்கலாம், அம்மா மரிச்சு போயிருக்கலாம், அல்லது நீ ரொம்ப நேசித்த ஒருத்தங்க மரிச்சு போயிருக்கலாம். அந்த மரணத்துல நீ ரொம்ப வேதனைப்பட்டு அதுக்கு பிறகு உனக்கு இருந்த சந்தோஷம் போயிட்டு வர வர உன் பேச்செல்லாம் வித்தியாசப்பட்டுருச்சு. உனக்குள்ள இருந்த அந்த கவலை, அந்த வருத்தம் தான் உன்னை இப்படி சுபாவத்தை கெடுத்து போட்டுருச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து அந்த கவலை, அந்த கஷ்டங்களை உன்னை விட்டு மாற்ற வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இன்னைக்கு அதை இயேசு உனக்காக செய்வார். அந்த கஷ்டம் உனக்குள்ளேருந்து போகும் பொழுது நீ மறுபடியும் நல்ல சுபாவம் உள்ளவளாய் மாற முடியும். நீ யோசித்து பாரு, தனிமையிலிருந்து நீ கவலைப்படுற, ரொம்ப யோசிக்கிற, ஐயோ என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லி கவலைப்படுற. வெளியே வந்து இப்போ பிள்ளைகளோட நல்லா ஜாலியாக இருப்ப, ஆனால் தனிமையில் இருக்கும்போது உனக்கு சிந்தனைகள் கவலை. சிலருக்கு சில தோல்விகள், பரீட்சையில் தோத்து போனேன், விளையாட்டில் தோத்து போனேன், நல்லா எதிர்பார்த்த ஃபர்ஸ்ட் கிடைக்கும், ஃபர்ஸ்ட்டுக்கு பதில் 4th கிடைச்சது, 5th கிடைச்சது.
ஆனாலும் அது ஒரு பெரிய தாக்கத்தை உனக்குள்ள உண்டாக்கிருச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டனே, எனக்கு கிடைக்கலையே, அவங்கெல்லாம் அன்னைக்கு சந்தோஷமா பரிசு வாங்கினாங்களே, எனக்கு இல்லாமல் போச்சுதே அப்படின்னு நினச்சி அந்த ஒரு இழப்பு, அந்த ஒரு தோல்வி உன் மனசை பாதிச்சு இப்போ வித்தியாசமாக நீ மாறிக்கிட்டே இருக்க. வர உனக்கு தெரியாது அது உள்ள இருக்குன்னு. அது உள்ள இருக்கிறது தான் உன்னை நேசிக்கிறவங்களை நேசிக்க முடியாம ஆக்குது, அப்பா அம்மாவை மதிக்க முடியாம ஆக்குது, சபையில் ஒரு சந்தோஷம் இல்லாம ஆக்குது, மொத்தத்தில் ஒரு வித்தியாசமான ஆளா உன்னை மாத்துது. இது பிசாசின் சூழ்ச்சி. இன்னைக்கு இயேசு உனக்கு ஜெயம் தர விரும்புகிறார். அல்லேலூயா. இதே மாதிரி காரியங்கள். இன்னொன்று என்னன்னா, சிலருக்கு ரொம்ப ஏமாற்றங்கள் ரொம்ப ஏமாற்றம். என்னதான் எங்கள் அப்பா அம்மா நேசிச்சுட்டே இருந்தாங்க, அப்புறம் எனக்கு ஒரு தம்பி வந்தான், எனக்கு ஒரு தங்கச்சி வந்தா, அதுக்கப்புறம் என்ன நேசிக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க நேசிக்க தான் செய்கிறாங்க. ஆனால் உனக்கு புரிஞ்சுக்கிட முடியாமல் நீ இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்ட? ஒரு ஏமாற்றம். அப்பாட்ட ஓடி போனா டே நெல்லு சொல்லி அந்த பிள்ளையை தூக்கி வச்சுக்கிறாங்க மடியில். அம்மாட்ட போனா அப்படி நடக்குது, இப்படி நடக்குது. இந்த மாதிரி சில ஏமாற்றங்கள். டீச்சர் எப்பவுமே என்னை தான் பக்கத்தில் உட்கார வச்சிருப்பாங்க, என்னை ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார வைப்பாங்க, இப்போ தேர்ட் பெஞ்சில் உட்கார வச்சுட்டாங்க. பல ஏமாற்றங்கள் இருக்கிறது. இது கிடைக்கும்னு நினைச்சேன், கிடைக்கல. என்னை ரொம்ப பாராட்டுவாங்கன்னு நினைச்சேன், அவங்க என்ன கண்டுகிடவே இல்லை. இப்படி நிறைய ஏமாற்றங்களாலும் பல பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இந்த உள் பாதிப்புகள் தான் உங்களுக்குள்ளே வந்து ராங்கான சுபாவங்களை உருவாக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இயேசு அதெல்லாம் மாற்றி நம்மளை கரெக்ட் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. சிலருக்கு உள்ளத்துல பல காயங்கள், கையில காயம், காலில் காயம் பட்டதை நீங்க பார்த்துருப்பீங்க. எவ்வளவு வலிக்கும். அப்புறம் அதை போட்டு கிளீன் பண்ணும்போது எவ்வளவு கஷ்டம். அது சுகமாகிறத வர படுகிற பாடுக்கு ஒரு அளவே இல்லை இல்லையா? ஒரு காயம் வந்துருச்சுன்னா. இதே மாதிரி மனசுக்குள்ள காயம் இருக்கு. பலருக்கு அது என்னன்னு கண்டுபிடிக்க, புரிந்து கொள்ள தெரியல உங்களுக்கு. ஆனா உங்களுக்குள்ள அது இருந்து ஒரு வலியை கொடுத்துக்கிட்டே இருக்கு. காயம். யாராவது ஒன்ன ஒரு மாதிரி பேசிட்டாங்க, அந்த பேச்சு உனக்கு தாங்கவே முடியல. ரொம்ப ஒரு காயப்படுத்திட்டாங்க உன்னை. காயப்படுத்தினாங்கன்னு உனக்கு தெரியல, ஆனா அந்த பேச்சு உன்னால என்ன செய்ய முடியல, தாங்கவே முடியல. அதை நினைக்கும் பொழுதெல்லாம் ஒருவித வேதனை உனக்குள்ள வந்துகிட்டே இருக்குது. அது வர ஆரம்பிச்ச பிறகுதான் உன்னுடைய சுபாவத்திலே ரொம்ப வித்தியாசம் வந்துட்டு. நீ அன்பை இழந்துட்ட, பொறுமையை இழந்துட்ட, நீ நல்ல குணத்தை எல்லாம் இழந்து ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃபா நீ மாறிட்ட. உனக்கே தெரியுது, நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் ஏன் இப்படி பேசுறேன், நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன். ஆனா எதனால நீ இப்படி செய்யற என்பதை இன்னைக்கு புரிஞ்சுக்க. சில காயங்கள் அவங்க உன்னை தட்டி வச்சிருப்பாங்க, சிறுமைப்படுத்துவார்கள். சில இடத்துல டேய் வெளியே நெல்லு அப்படி சொல்லிடுவார். அவங்க வீட்டுக்குள்ள போகணும், டேய் வெளியே நெல்லு அப்படிப்பார்கள். ரொம்ப மனசு காயமாயிரும். யாருக்கையாவது முன்னாடி வச்சு நம்மளை ஒரு மாதிரி பேசிடுவாங்க. தனியை கூப்பிட்டு பேசியிருந்தா கூட நமக்கு பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னொரு சில ஆட்கள் கேட்க, இன்னொரு சில பிள்ளைகளுடைய காது கேட்க நம்மளை ஒரு மாதிரி மோசமாக தட்டி பேசுவாங்க. அதெல்லாம் நமக்கு காயங்கள் ஆறவே செய்யாது. இதனால தான் சிலர் ரொம்ப கெட்ட சுபாவத்துக்குள்ள போய் தீவிரவாதிகளாக கூட மாறி போயிடுறாங்க. தீவிரவாதிகளாக ஒரு இது பாருங்க, ஒரு 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 பெரிய கம்யூனிஸ்ட் லீடர் ஸ்டாலின் என்று நினைக்கிறேன், ஸ்டாலின் லெனின் என்று சொல்லி 2 பெரிய கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் உண்டு. அவங்க கிறிஸ்தவர்களை திரளாக கொன்னாங்க, அழிச்சாங்க. கிறிஸ்தவர்களுக்கு பயங்கர விரோதியாக இருந்தாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், அவன் சின்ன வயசாக இருக்கும்போது, பொடி பையனாக இருக்கும்போது அவங்க வீட்டில் அவங்க பாஸ்டர், அவங்க ஃபாதர் ஜோமனை வந்தாராம். அப்போ அவங்க அம்மா இவனை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப அக்கிரமம் பண்ணுறான் பாஸ்டர், கீழ்ப்படிய மாட்டேங்கிறான் பாஸ்டர், இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களாம். இவன் வெளியே விளையாடிட்டு இருந்தவன் இதை கேட்டுட்டு இருக்கான் இவங்க பேசுகிறத. உடனே ஃபாதர் சொல்கிறாரு, ஏம்மா பெரம்பு ஒன்று வச்சுக்கிடுங்க, இந்த மாதிரி செய்யும்போது 2 அடி சரியாக கொடுத்தா தான் இவன் திருந்துவான். இப்படி சில காரியங்களை அவர் சொல்லி கொடுக்கிறார். இவனுக்கு, ஃபாதர்
நீர் எங்கள் அம்மாட்ட வந்து என்னை அடிக்கிறதுக்கு தூண்டி விடுறீரா? நான் வளர்ந்து உங்களை என்ன பண்ணுறேன் பார். இப்படி சொல்லி அவனுக்கு இவன் எதிர்பாராத ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டார். இவனை அடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டார். காயப்பட்டுருச்சு இவன் உள்ளம். ஆனால் நமக்கு தெரியும் அவர் சொன்னது ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு. ஆனால் பாருங்க, அவன் உள்ளம் அதில் காயமாக அதை எடுத்துட்டான். அந்த காயத்தோட வளர்ந்தான். அந்த காயம் அவனுக்கு ஆறவே இல்லை. கடைசியில் ஒரு நாள் பாருங்க, பெரிய சர்வாதிகாரியாக மாறி அந்த ஒரு ஃபாதர் மேலே வச்ச கோபத்தில், இந்த காயத்தினால உண்டான கொடூர கோபத்தில் கிறிஸ்தவர்களையே அவன் அழித்தான். பயங்கர தீவிரவாதியாக செயல்பட்டான். அப்போது எவ்வளோ மோசக்காரனா அவனை மாற்றிருச்சு. என்ன விஷயம்னு பார்த்தா, அவர் சொன்னதில் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் இவன் எனக்குள்ள உண்டான அந்த காயம், இந்த காயம் ஆறவே இல்லை. அதனால் அன்பான பிள்ளைகளே, உங்களுக்கு சின்ன உள்ளங்களும் கூட சில காயங்களால் இன்றைக்கு கஷ்டப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அது ஏசப்பாவுக்கு நல்லா தெரியும், எங்களுக்கு தெரியாது. உங்கள் அப்பா அம்மா கூட தெரியாது, கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. பாஸ்டர்மார் நாங்களும் கண்டுபிடிச்சிட மாட்டோம். ஆனால் பாரு, உனக்கே சிலது தெரியாது. ஆனால் நம்ம ஏசப்பா எல்லாமே பார்க்கிறார், எல்லாமே அறிகிறார். அல்லேலூயா. நீ ஏசப்பாவிட்ட போய் உள்ளத்தை திறந்து, அப்பா என் உள்ளத்தில் இப்படிலாம் வேதனை இருக்கப்பா, உங்களுக்கு இது தெரியும் அப்பா, என்னை குணமாக்குங்கப்பா, என்னை சரி பண்ணுங்கப்பா, எனக்கு ஒரு சமாதானத்தை தாங்கப்பா என்று நீ ஆண்டவர் இயேசுட்ட வரும்போது ஆண்டவர் இயேசு அதை சரிப்படுத்துவார். அல்லேலூயா. அந்த காயம் ஆறும்போது ஒரு சுபாவத்திலே நீ மாற்றம் வரும். இது வரைக்கும் அப்பா ஒருவேளை அப்பா மேலே ஒரு கஷ்டம் இருக்கும், அப்பா ஏதாவது பண்ணியிருப்பார். சில அப்பா அம்மா குடிக்கிறவங்களா இருக்காங்க, குடிச்சிட்டு வந்து தாறுமாறா பேசுறார், என்னத்தையோ பேசுறாரு, அடிக்கிறாரு, ஒரு அவசியம் இல்லாமல் அடிக்காரு. அப்போ ரொம்ப காயப்பட்டுரும். அப்பான்னு போய் கட்டிப்பிடிக்க போனால் உதச்சி தள்ளுறாரு, குடியில் வந்து இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னு சொல்லி உனக்கு ரொம்பவே கஷ்டம் ஆயிரும். ஏமாற்றமும் மனக்காயமும் சேர்ந்து ரொம்ப கஷ்டம் ஆயிரும். அப்புறம் அந்த அப்பாவை நீ நேசிக்கவே முடியாது. அப்பாவிட்ட நல்லபடியாக நடக்க நமக்கு வராது, வித்தியாசமாக பேச தான் வரும். அன்பு போயிட்டு உன் சுபாவம் அதுலேருந்து கெட ஆரம்பிச்சிருச்சு. அவர் செய்த தப்பு தான், ஆனால் அதுக்காக நீ இப்போ பெரிய தப்புக்குள்ளே போயிட்டு இருக்கிய. அவர் செய்த தப்பை காரணம் வச்சுட்டு நீ ரொம்ப தப்பு பண்ணி உன் கெட்ட சுபாவத்தினால நீ போய் கடைசியில் கர்த்தருடைய கோபத்துக்கு நீ ஆளாயிடக்கூடாது, நீ நரகத்து போயிடக்கூடாது. அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு ஒரு இன்னர் ஹீலிங், உனக்கு ஒரு உள்ளத்தில் சுகமாக்குறது இன்னைக்கு வேணும். அல்லேலூயா. நீ இதை புரிஞ்சாலே பாதி சுகமாயிருப்பார், புரிஞ்சாலே பாதி சுகமாயிரும். நான் ஏன் இப்படி இருக்கேன், எனக்கு உண்டான பல கஷ்டங்கள், காயங்கள், கவலைகள் இதனால இருக்கிறேன். அப்போ இதையெல்லாம் மாற்றி என்ன சுகமாக்குறது இயேசுவால் முடியும் என்று நீ நினைத்து இயேசுவை நீ தேட ஆரம்பிச்சிட்டேன்னா உன் லைஃப் நல்ல ஒரு விடுதலைக்குள்ளே வந்துடும். சிலருக்கு சரீரத்தில் சில கஷ்டங்கள், அதுவே உங்களை வெறுப்பேற்றி விட்டுருச்சு. எல்லாரும் நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் இது என்ன, சும்மா இழுப்பு வருது, சும்மா மூக்கு சளி வருது, சும்மா தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் காய்ச்சல் வருது, சும்மா எனக்கு என்ன இது, படுக்க ஆஸ்பத்திரி மருந்து ஊசி ஐயோ என்று சொல்லுகிற சில வேதனைகள், அந்த வேதனையே கடைசியில் ஒன்றை வித்தியாசமான ஆளாக மாற்றிட்டு யாரை பார்த்தாலும் ஒரு எரிச்சல். அவன் எல்லாம் நல்லா இருக்கான், இவன் எல்லாம் நல்லா இருக்கான், நான் மட்டும் இப்படி இருக்கேன், அவெல்லாம் நல்லா இருக்கான், நான் மட்டும் இப்படி இருக்கேன், ஏன் நான் என்ன செய்தேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எந்த காரணத்தினால வாசுபாவம் உன்னை கெட்டிருக்கோ, என் மகளே என் மகனே, உன்னை இயேசு இன்னைக்கு குணமாக்க விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமாவே சொல்லு, அல்லேலூயா. அதனால இனி உங்க அப்பா அம்மா மேல, உங்க வீட்டில் இருக்கிற ஆட்கள் மேல, உங்க சர்ச்சில் இருக்கிற ஆட்கள் மேல, உங்க பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆட்கள் மேல, உங்க அக்கம் பக்கத்து வீட்டார், உங்க உறவினர்கள், நண்பர்கள் யார் மேல உனக்கு வெறுப்பு இருக்கோ, கசப்பு இருக்கோ, வைராக்கியம் இருக்கோ, பகை இருக்கோ, எரிச்சல் இருக்கோ, ஒரு மாதிரி ஒரு வேணலாம் என்ன நான் எப்படி இருக்கேங்கிற பெருமை இருக்கோ, இதெல்லாம் மாறணும். கெட்ட சுபாவம் இன்றைக்கு என்ன சுபாவமா மாறணும், நல்ல சுபாவமாக மாறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாரு, ஒரு கெட்ட சுபாவக்காரன் அவன் மூஞ்ச பார், நல்ல சுபாவக்காரனுக்கு முகத்தை பார், எவ்வளோ பிரகாசமாக இருக்கு, எவ்வளவு அழகா
இருக்கு. அதனால நம்ம இந்த நல்ல சுபாவம் உள்ளவர்களாய் மாற வேண்டியது ரொம்ப அவசியம். அதை நாடி நம்ம போகணும். இனி என் வாழ்க்கையில் எனக்கு முன்னால் நான் வச்சிருக்கிற ஒரு கோல் என்னன்னா, நல்ல சுபாவம் உள்ள ஆளாக மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை மறந்துடாதீங்க. சரி, நம்பர் 2க்கு போயிடுவோம். ரெண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்ல வருகிற விஷயம், கெட்ட சாட்சி நல்ல சாட்சி. ஒருக்க சொல்லுங்க பார்க்கலாம். கெட்ட சாட்சி, சத்தமாவே சொல்லுங்க. கெட்ட சாட்சி நல்ல சாட்சி. இன்னும் சத்தமா. இந்த பிள்ளைகள் அழகா சொல்லலாம். கெட்ட சாட்சி நல்ல சாட்சின்னு அழகா ரிதமா சொல்றான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ கெட்ட சாட்சி நல்ல சாட்சி அதுவும் பார்க்கணும். பிலேமோன் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். இவன் யாரு? யாருக்கா தெரியுமா இவனை பற்றி? இவன் பேர் என்ன? பேர் தெரியாதா? ஒனேசிமு அப்படின்னு ஒருத்தனை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒனேசிமு அவன்தான். அவனுக்கு எஜமானுக்கு பேரு பிலேமோன். இந்த பிலேமோனுக்கு பவுல் கடிதம் எழுதுறாரு, பிலேமோனே, முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன். அப்போ வாயிலிருந்து அவனுக்கு என்ன சாட்சினா, இவன் யூஸ்லெஸ் ஃபெல்லோ, ஒரு பிரயோஜனம் இல்லாத பையன். அப்படிதான் ஒரு கெட்ட சாட்சி உண்டாயிற்று. ஆனா இப்ப பாரு, நான் திரும்ப உம்மிடத்தில் அவனை அனுப்புறேன், அவன் இப்ப எனக்கும் உமக்கும் பிரயோஜனம் உள்ளவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. இந்த சின்ன பிள்ளைகள் மட்டும் அல்லேலூயா சொல்லுது, மற்றவர்கள்லாம் என்னாச்சு? எல்லாம் சேர்ந்து சத்தமா சொல்லு. பாருங்க, அப்போ யூஸ்லெஸ் ஃபெல்லோ, இப்போ யூஸ்லெஸ் ஃபெல்லோன்னு சாட்சி பெற்றவன், பிரயோஜனம் அற்றவன். இப்போ அவன் என்ன சாட்சி பெற்றுட்டான்? இவன் பிரயோஜனம் உள்ளவன், வெரி யூஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு நல்ல சாட்சி பெற்றிருக்கான். கெட்ட சாட்சி நல்ல சாட்சியா மாறணும். இன்னைக்கு நீங்க யோசித்து பாருங்க, உங்களை பற்றி உங்க வீட்டில் என்ன சொல்றாங்க, ஸ்கூல்ல என்ன சொல்றாங்க, அக்கம் பக்கத்து வீட்டில் ஊர்ல என்ன சொல்றாங்க, சபையில் சண்டே ஸ்கூல்ல உங்களை பற்றி என்ன சொல்றாங்க, இதெல்லாம் பற்றி யோசித்து பாருங்க. யோசித்து பார்த்தா தெரியும். சிலருக்கு நல்ல சாட்சி இருக்கு, நான் சந்தோஷப்படுறேன், உங்களை வாழ்த்துகிறேன். இன்னும் நீங்கள் இன்னும் நல்ல சாட்சிக்கு நேராக ஓடுங்க, அதை நாடுங்க. ஆனால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கெட்ட சாட்சி இருக்கு, இருக்கா இல்லையா? கெட்ட சாட்சி. இந்த கெட்ட சாட்சி உள்ளவர்கள் எல்லாம் இன்றைக்கு திருந்த வேண்டும். நீங்கள் நல்ல சாட்சி உள்ளவர்களாக மாறணும். ஊரில் 4 பேர் கூடுற இடத்துல உனக்கு ஏன் கெட்ட சாட்சி வருது? நீ கவனித்து பார்த்தீங்கன்னா சில சமயம் பார்த்தா உனக்கு பல பல ஆசைகள் உள்ளத்தில் எழும்புது. இந்த ஆசைகள் உள்ளத்தில் எழும்பினோன்னா அதை வச்சுட்டு நீ செயல்படுற, அது மற்றவங்களுக்கு பாதிப்பாக மாறுது. அதை நீ யோசிக்க மாட்டேங்க. ஏன் விருப்பம், ஏன் ஆசை, இதுபடி தான் நான் பேசுவேன், இப்படி தான் நான் செய்வேன், எல்லாரும் இப்படி தான் செய்யணும், அப்படி உன் ஆசையை கொண்டு எல்லா இடத்துலையும் நீ கொண்டு வர பார்த்தியா, அது அடுத்த ஆளுக்கு சிலருக்கு ஒத்துக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அது இல்லைன்னு தட்டுவாங்க, எதிர்ப்பாங்க, வித்தியாசப்படுவாங்க. அங்கே தான் பிரச்சனைகள் வருது, பேச்சு மாறுது, கைகலப்பு வருது, ஏதோ ஒன்று வருது, உன் சாட்சி கெட்டு போகுது. இந்த மாதிரி வருது. அது மாதிரி சில இடத்துல பார்த்தா நீ ஒரு திட்டத்தோடு வருவ, இந்த காரியத்தை இன்னைக்கு செய்யணும், அது கூட இருக்கிற மற்றவங்க சிலருக்கு பிடிக்காது, அவங்க செய்யறதுக்கு ஒத்து வர மாட்டாங்க, அப்போ அது நடக்காது. உடனே உன் பேச்சு வித்தியாசப்படும், உன் செய்கை வித்தியாசப்படும், அங்கே ஒரு சாட்சி கேடு உண்டாகும். இது மாதிரி நம்முடைய ஒரு காரியம், அதாவது சுயம் என்று சொல்லலாம், நம்முடைய சுயம், நான் நினைக்கிறது நடக்கணும், நான் ஆசைப்படுறது காரியங்களை அதுபோல செய்யணும், என் கருத்து தான் நிலை நிறுத்தணும். அது சரியில்லடா, அது சரியில்லடா, திரும்ப திரும்ப தர்க்கம் பண்ணி வாக்குவாதம் பண்ணி பிரச்சனையை உண்டாக்கி அந்த மாதிரி வருது. ஏன் நியாயம்தான், இதுதான் நியாயம், இதுதான் நியாயம். அது ஒருவேளை தப்பாக இருக்கும், உனக்கு தெரியல, அடுத்தவங்க சொன்னா நீ கேட்க மாட்டேங்கிற, ஏன் நியாயம்தான். இப்போ சொல்லுவாங்கல்ல, ஒருத்தன் முயலை பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த முயலுக்கு எத்தனை கால்னு சொன்னான், 3 கால். அவன் சொன்னா, டே முயலுக்கு 4 கால் உண்டுடான்னு ஒருத்தன் சொல்லான். இவன் ஒத்துக்கவே மாட்டான், டே இந்த முயலுக்கு 3 கால் தான். கடைசியில் அவன் சொல்லி விடுங்க, டே 1 கால் உன் கையில் இருக்குடா, கையில் பிடிச்சி வச்சிருக்க,
நீ பிடிச்சி வச்சுட்டு பார்த்தா உனக்கு 3 கால் தான் எண்ணிக்கையில் தெரியுது. இப்படி தான் நம்முடைய நியாயங்கள் பல சமயம் குருட்டு நியாயங்களாக இருக்கு. இதை வச்சுட்டு அடுத்தவங்கள்ட்ட போய் மோதிக்கிட்டு இருக்கிறது, தகாத பேச்சு பேசுறது, சாட்சி கெட்டு போகுது, பெயர் கெட்டு போகுது. அப்போ இந்த நிலைமை நமக்கு மாற வேண்டும். சிலருக்கு சுயத்தினால இந்த மாதிரி ஆகுது, சிலருக்கு அறியாம தெரியாது எப்படி பேசணும், எப்படி பழகணும் தெரியாது. 4 பேர் இருக்கிற இடத்துல நான் எப்படி பிஹேவ் பண்ணணும் ஒன்றும் தெரியாது. எல்லாம் தெரிகிற மாதிரி நினச்சிக்கிடுவாங்க. ஆனால் தெரியல. அறியாமையினாலே கெட்ட சாட்சி, கெட்ட பேரை அவங்க வாங்கிக்கிறாங்க. கடைசியில் அந்த கெட்ட பேர் ரொம்ப பாதிப்பை உண்டாக்கும். அது உங்களுக்கு தெரியாது. நீ இப்போ சின்ன பிள்ளையா இருக்க, கடைசியில் பாரு ஏதாவது முக்கியமான விஷயத்தில் யாராவது குழப்பி விட்டுருவாங்க. அந்த நேரத்தில் போய் சொல்லலாம், இந்த பையன் சின்ன வயசுல எப்படிப்பட்ட பையனாகும், இந்த பிள்ளை வாலிபத்திலே எப்படிப்பட்ட பிள்ளையாகும், இப்படி ஏதாவது சொல்லிடுவாங்க. சொல்லிவிட்டா உங்கள் லைஃபே ஸ்பாயில் ஆகிடும். பல இடத்துல கஷ்டம் வந்துடும். நீ படிக்கிற ஸ்கூல்ல இருந்து ஹிஸ் கேரக்டர் அண்ட் கான்டக்ட் ஆர் ஃபேர் புவர் அப்படி போட்டாங்கன்னா அவ்வளோதான், அவங்க லைஃபே பால். யுவர் கேரக்டர் அண்ட் யுவர் கான்டக்ட் ஆர் குட்னு போட்டு தந்தாங்கன்னா தான் நீ 100% மார்க் வாங்கியிருந்தா கூட உன் கேரக்டரும் கான்டக்டும் சரியில்லைன்னு இந்த சர்டிஃபிகேட்டில் எழுதி வச்சுருந்தாருன்னா ஒருத்தரும் உனக்கு வேலை தர மாட்டார். இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு மேலே கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை நம்ம சந்திக்க முடியாது, வருகையில் நம்ம சேர்த்துக்கொள்ளப்பட முடியாது. ஆனபடினால கண்டிப்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல சாட்சியை சம்பாதிக்க வேண்டும். அல்லேலூயா. இதுவரைக்கும் இதை பற்றி நீ கவலைப்படாமல் இருந்திருக்கலாம். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கவனிக்கிறீங்க தானே? ஆமேன். சரி, கவனிச்சிட்டு. இங்கே லாஸ்டில் இருக்கவங்கெல்லாம் கவனிக்கிறீங்களா? அங்கே லாஸ்டில் கவனிக்கிறீங்களா? ஓகே ஓகே, நன்றி. நல்லா கவனிங்க. உங்களுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாருங்க, அப்போ நல்ல சாட்சியை சம்பாதிக்கணும்னு அதை தேடி ஓடு. இதுவரைக்கும் எந்த சாட்சி உண்டாயிட்டோ, உன்னை பற்றி என்ன பேர் உண்டாச்சோ தெரில, மக்கள் உள்ளத்தில் அது பதிஞ்சு கிடக்கும். ஏதாவது ஒரு கரெக்டான இதில் விட்டுருவாங்க, வாய் விட்டுருவாங்க, அது நமக்கு கேடாக மாறிடும். அப்படி ஒரு இது வரவே கூடாது. நம்முடைய ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் முன்னாலே நம்ம சாட்சியின் வாசனை கட்டுறக்கூடாது. ஸோ இதை கவனிங்க. நம்ம சாட்சி எப்பொழுதும் ஒரு நல்ல சாட்சியாக விளங்க அதை நாடி நாம் ஓடணும். இதுவரைக்கும் கெட்ட சாட்சி இருந்தாலும் இன்று முதல் நீ ஒரு நல்ல சாட்சியை நான் சம்பாதிக்கணும், நல்ல பேரை சம்பாதிக்கணும், பிரயோஜனமுள்ளவன் பிரயோஜனமுள்ளவள் என்று 4 பேர் சொல்லணும். அதுக்கு தக்கதான் நான் வாழணும். என் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சில கடமை நான் செய்து கொடுக்க போகிறேன். இன்னையிலேருந்து நான் கொஞ்சம் வீட்டில் ஹெல்ப் பண்ண போகிறேன். எங்கள் சண்டே ஸ்கூலில் கீழ்ப்படிதலாக உட்கார போகிறேன். சர்ச்சில் நல்ல பிள்ளையாக இருந்து நல்ல சாட்சி வாங்க போகிறேன். இந்த மாதிரி நீ நல்ல தீர்மானம் எடுத்து அதுக்கு நேராக நீ முன்செல் பார்க்கலாம். கர்த்தர் உன்னை அந்த விஷயத்தில் ஆசீர்வதிப்பார். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இனி அடுத்ததாக 3வது காரியத்துக்குள்ள நம்ம போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தம்பி இந்த படத்தை போடுங்க மீடியா. போட்டிங்களா? செகண்ட் படத்தை கஷ்டப்பட்டு தயாரித்து வச்சுட்டு எங்கே போயிட்டு எவ்வளோ தெரியலையே. பாருங்க, உங்கள் மனசில் நிற்கிறதுக்கு தான் இதை காட்டுறோம். கெட்ட சாட்சி தெருவில் சண்டை போட்டு நிற்காம பாரு, நல்ல சாட்சி ஒப்புரவாகி நல்ல பிள்ளையாக நிற்கிறான் பாரு. அதனால் இதை பார்த்த உடனே நமக்கு தெரியும், இவன் கெட்டவன், சண்டை போடுறானுங்க, அவன் நல்லவன், அப்படி தெரியுது. இதான் பப்ளிக் நம்மளை பார்க்கும் பொழுது நம்ம என்னைக்கா ஒரு நாள் செய்த ஒரு செயல் அவங்க ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கிடுவார். அதுக்கு நீ இடம் கொடுத்துறாத. என்னைக்கும் நல்லவனா நல்லவளா நடந்துக்க. இயேசுவுக்கு பயந்து நட, கற்றுக்கொண்ட வசனங்களின்படி நட. வீட்டுக்குள்ளே சாட்சியாக இருக்க பழகு, அப்போ வெளியேயும் சாட்சியாக இருக்கலாம். வீட்டுக்குள்ளே இஷ்டம் போல் வாழ்ந்துக்கிட்டு வெளியே போயிருந்தால் சிலச்சும் பட்டுன்னு வந்துடும் கெட்ட காரியம். அதனால் நீ வீட்டுக்குள்ளேயே நல்ல பிள்ளையாக மாறு. கடைசியாக 3வதாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். மாம்சீகம் தெய்வீகம். இந்த வார்த்தை எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. மாம்சீகம்னா தேவனற்ற ஒரு நிலை, தெய்வீகம்னா தேவன் நிறைந்த, தெய்வீகம் தேவனால் நிறைந்த ஒரு நிலை. அப்போ அந்த விஷயத்தில் நம்ம
1 பேதுரு 2:10 சொல்லுகிறது, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். இப்போ முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கல, இப்போ நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறீங்க. அப்போ நம்ம அடுத்தது நாட வேண்டியதும் தேட வேண்டியதும் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும். அல்லேலூயா. இதுவரை நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கல, ஆனால் நான் இனிமேல் யாராக இருக்கணும்? தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று அந்த முன்னானதை நாடி நம்ம ஓடணும். நமக்கு அந்த கோலை செட் பண்ணிக்கிடுவோம். நல்ல ஒரு சுபாவம், நல்ல ஒரு சாட்சி, நல்ல ஒரு தெய்வீகம், தேவ பிள்ளை அதில் சந்தோஷப்படு. நான் இன்னாரு அன்னாரு அப்படி அதில் சந்தோஷப்படுறதை பார்க்கலாம், தேவ பிள்ளை என்பதில் சந்தோஷப்படணும். அப்போ அதில் நாம் கவனிக்க வேண்டியது, நான் 1-2 காரியங்களை இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். சொல்லிட்டு உங்களை ஜெபிக்க சொல்ல போகிறேன். சரியா? எல்லாரும் அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். யாரை தட்டி எழுப்பி விட்டு கேட்டாலும் இதுக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். நல்லா கவனிங்க. முதல்ல இயேசுவுக்கு பிரியமாக இருக்க நாடு. உன் தெய்வீக வாழ்க்கையில், தேவனுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையில் நீ முன்ன போகணும்னா முதல்ல உன் உள்ளத்தில் நான் இயேசுவுக்கு பிரியமாக இருக்கணும், இயேசுவுக்கு பிரியமாக இருக்கணும். இதை நீ நாடு. இயேசுவுக்கு நீ பிரியமாக இருக்கணும்னா, டேய் வேணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ இயேசுக்கு பிரியமா இருக்கணும்னா நீ இயேசுவோட பேசணும். அதான் அவருக்கு ரொம்ப பிரியம். இயேசுவுக்கு ரொம்ப பிரியம் என்னன்னா, நீங்க இயேசுவோட பேசுறவங்களா மாறிட்டீங்கன்னா அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். உங்களில் சிலர் கூட எங்கள் அப்பா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க, எங்கள் அம்மா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க, அப்படியெல்லாம் கூட வருத்தம் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இயேசு என்ன செய்யணும்? இந்த பையன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கானே, இந்த பிள்ளை என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாளேன்னு அவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கார். பாருங்க, உங்கள் அன்புக்குரிய யார் உங்கள்கிட்ட பேச முடியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, இயேசு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. இயேசு உங்கள் பேச்சை கேட்க விரும்பிக்கிட்டு இருக்கிறாரு. நீ இயேசுவிடத்தில் பேசு. இயேசுகிட்ட பேசுறதுக்கு எங்கே போய் பேசணும்? எங்கே போய் பேசணும் இயேசுகிட்ட பேசுறதுக்கு? ஜெபம் பண்ணணும். கரெக்டாக சொல்லலாம். எல்லாம் தெரிஞ்சிருக்கு. பொட்டி பசங்களுக்கு வரைக்கும் எல்லாம் தெரியுது. அதான் பெரிய பாக்கியம் நமக்கு. அல்லேலூயா. நல்ல பிள்ளைகள். அப்போ பாருங்க, இயேசுகிட்ட பேசணும்னா எங்கேயும் போக வேண்டாம். நம்ம இருக்கிற இடத்துல இருந்து, எங்கே இருக்கிறோமோ அங்கே இருந்து மனசுக்குள்ளே இயேசுகிட்ட என்ன செய்யலாம்? பேசலாம். நம்ம பிள்ளைகள், நிறைய பிள்ளைகளுக்கு வாயை திறந்து ஜெபம் பண்ணணும்னா ரொம்ப வெக்கம். ஒரு மாதிரி ஜெபம் பண்ணணும்னு சொன்னாலே வருமா? குடும்ப ஜெபத்திலே அப்படிதான். அது வரைக்கும் நல்ல சத்தமா இருக்கும், நல்லா பேசிட்டு இருப்பாங்க. குடும்ப ஜெபத்தில் ஜெபம் பண்ணணும்னு சொன்னா ஆவியும் ஜீவனும் இல்லாத போல் ஆயிடும். காற்று போன பலூன் மாதிரி ஆயிடும். ஆனால் என்னை பாரு, நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்லித்தார். நீ அப்படி இருக்கிறத நான் உன்னை தட்டி பேசலை, எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நீ இப்போ தனிமையில் இயேசுவோட பேச ஆரம்பி. அதுதான் உனக்கு பெரிய வெற்றிக்கு நேராக உன்னை வழி நடத்தும். அதுக்கு பிறகு சத்தமாக ஜெபம் பண்ணுறதெல்லாம் உனக்கு ஒரு விஷயமே இருக்காது. சத்தமாக ஜெபம் பண்ணணுமா, யாருக்கு முன்னால் ஜெபம் பண்ணணுமா, எல்லாம் உனக்கு தானாக வரும். நீ அதை ஒன்று ட்ரைனிங் ஒன்றும் எடுக்கண்டா. ஆனால் ஃபஸ்ட்டு நீ செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, நீ மனசில் இருந்து இயேசுவோட பேசு. இப்போ பாரு, உனக்கே நிறைய கவலை இருக்குது. நான் முதல் பாயிண்ட்லேயே சொன்னேன் இல்லை, கவலை இருக்குது, காயம் இருக்குது, கஷ்டம் இருக்குது. இதையெல்லாம் நீ இயேசுகிட்ட பேசு. அவர் ரொம்ப பிரியமாக கேட்பார். பிரியமாக கேட்கறது மட்டும் இல்லை, அவர்கிட்ட பேச பேச உனக்குள்ள பெரிய பெரிய முன்னேற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். நீ முன்னோக்கி போய்கொண்டே இருக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு இது ரொம்ப வருத்தமாக இருக்கப்பான்னு 2-3 தடவை அந்த வருத்தத்தை நீ சொல்லு பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த வருத்தம் ஞாபகத்திலே வராமல் அவர் ஆக்கிடுவார். ஆண்டவரே, இது ஆசையாக இருக்குப்பா அப்படி கேட்டுப்பாரு, உன் ஆசையை ஆச்சரியமாக நிறைவேற்றி தருவார். சில ஆசை அவருக்கு பிரியமில்லாததாக இருக்கும், அப்போ அன்பாக சொல்லி தருவார். வேண்டாம் மகனே, அதை விட நல்லது உனக்கு தருவேன் அப்படி சொல்லி தருவார். அழகாக நடத்துவார் இயேசு கிறிஸ்து. அவரை போல அன்புள்ளவர் இல்லை, அவரை போல உங்களை புரிந்து கொள்ளுகிறவர் இல்லை.
அவரை போல உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கிறதெல்லாம் அறிந்திருக்கிறவர் வேற யாரும் இல்லை. ஆனபடினால நீ மனசை திறந்து இயேசுவோட கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டுனா போதும். என்ன பேசலாம்? இயேசுகிட்ட எதையும் பேசலாம் ஐயா. நீ அப்பா அம்மாட்ட கூட பயந்து பயந்து பேசுவா. சில விஷயத்த சொன்னா டப்புன்னு அடிச்சு போடுவாங்களே, சில விஷயத்த சொன்னா என்னத்தையா பேசி போடுவாங்களே, அப்படி யோசித்து யோசித்து பேசுவ. ஆனா இயேசுகிட்ட பாரு, நீ ஒன்னும் யோசிக்காம உள்ளத்துல இருக்கிறதெல்லாம் பேசலாம். நல்லதையும் சொல்லலாம், கெட்டதை சொல்லாமா இயேசுகிட்ட? வேண்டாமா? சொல்லுண்டா, இயேசுகிட்ட சொல்லணும் கெட்டதையும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தன் பாவத்தை மறைக்கிறவன் சொல்லுங்க வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் சொல்லியிருக்காருல்ல. ஆமா, அதுதான் சொல்ல. கெட்டதுன்னு சொன்னது அதுதான் சொன்னேன். பாவங்கள் அக்கிரமங்கள் ஏதாவது கெட்டது செஞ்சிருந்தீங்கன்னா அதை மறைக்காத, அதை இயேசுகிட்ட தனிமையில சொல்லு. உன் மனசுக்குள்ள இருந்து சொல்லி மன்னிப்ப கேளு. இல்லாட்டா அது பிறகு ஒரு குற்றமா இருக்கும். ஆண்டவர் முன்னால மன்னிப்பு கேளு. உனக்கு நடக்கிற நல்லதை சொல்லி, அப்பா இன்னைக்கு நல்ல மார்க் தந்தீங்க ஸ்தோத்திரம், இந்த நல்ல ட்ரெஸ் தந்தீங்க ஸ்தோத்திரம், நல்ல சாப்பாடு தந்தீங்க ஸ்தோத்திரம், எங்க வீட்டில் இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க ஸ்தோத்திரம், என்ன ரொம்ப விசாரிச்சாங்க இன்னைக்கு ஸ்தோத்திரம், எங்க டீச்சர் நல்ல முறையில் நடத்தினாங்க ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணினா ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். இப்படி தான் ஆண்டவரை பிரியப்படுத்தணும். ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு. அது மாதிரி நல்லா கேளு. அவர்கிட்ட உனக்கு என்ன வேணுமோ கேளு. உங்கள் அப்பாட்ட கேட்டால் எல்லாம் வாங்கி தந்துக்க மாட்டாங்க, அம்மாட்ட கேட்டால் எல்லாம் வாங்கி தந்துக்க மாட்டாங்க. அவங்க இருக்கிற சம்பளத்துக்கு இருக்கிற பைசா வச்சு அதை வச்சு தானே செய்ய முடியும், அதுக்கு மேலே செய்ய முடியாது. அப்போ அவங்கள்ட்ட போய் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஆனால் நீ இயேசுகிட்ட கேட்டீன்னா நீயே ஆச்சரியப்படத்தக்கதான அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. உனக்கு இது பழக்கம் இல்லாதனால சொல்லுது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நீ பழகிப்பார், கேட்டு பாரான். சில காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்டு பாரான். கேட்க ஆரம்பிச்சேன்னா அதை ஆண்டவர் தர்றதை உனக்கு நீ ருசிக்கலாம், நீ அதை அனுபவிச்சிருவ. விசுவாசம் உனக்கு வந்துடும். இயேசுவோட எப்பவும் பேச ஆரம்பிச்சிருவ. இயேசுவோட பேசு, இயேசுவை பிரியப்படுத்து. அல்லேலூயா. சரி, அடுத்தது இயேசுவுக்கு இன்னொரு பிரியம் என்ன தெரியுமா? அவர் தந்த வசனத்தை நம்ம வாசிச்சா அவருக்கு பெரிய சந்தோஷம். எப்படி? அவர் எழுதி தந்திருக்கார்ல வசனம், பைபிள். இந்த பைபிளை திறந்தாலே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டாகும். இந்த பைபிள் வசனங்களை கொஞ்சத்தை வாசித்தீங்கன்னா இயேசு உங்க மேல ரொம்ப பிரியமா இருப்பார். அப்போ நீங்க ஒரு நல்ல ஒரு தெய்வீகத்துல வளர முடியும். அதனால பைபிள் எல்லார் வீட்லையும் இருக்கு, ஆனா எல்லாரும் வாசிக்கிறது கிடையாது. அப்படிதானா? இப்போ பைபிள் கொண்டு வந்தவங்கெல்லாம் ஒன்று கையில் பைபிள் எடுத்து வைத்து காட்டுங்களேன். நல்ல தலைக்கு மேலே நேராக கையை வைத்து அதுவே ஒரு சாட்சியாக இருக்கும். கொஞ்சம் வைத்துங்க, நல்லா வைத்துங்க. எப்பா எவ்வளோ பைபிள்ஸ். அப்படியே ஒரு சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சரி, கை கீழே போடுங்க. ரொம்ப நன்றி, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இந்த அளவு எதிர்பார்க்கல. முகாமுக்கு வரும்போது இவ்வளோ பைபிள் வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் ரொம்ப ஆச்சரியம், நீங்க பைபிளை சுமக்கிறீங்க. கர்த்தர் உங்களை காலமெல்லாம் சுமப்பார். அல்லேலூயா. வெக்கப்படாம தூக்கி காட்டுனீங்க. கர்த்தர் உங்களை பற்றி எந்த இடத்திலும் அறிக்கை செய்ய வெக்கப்பட மாட்டார். அல்லேலூயா. சரி, இத வாசிங்க. சரியா? நீங்க வாசிக்கிறது கூட இன்னைக்கு என்னன்னா, நிறைய நம்ம பிள்ளைகளை பார்க்கும்போது ஜெபிக்கிறதுக்கு விருப்பம் வராது, பைபிள் வாசிக்க விருப்பம் வராது. ஏன்னா அது நிறைய பேருக்கு ஒரு கடமை மாதிரி ஆயிட்டு. பெற்றோர் கண்டித்து படி, வாசி, ஜோம் பண்ணு சொல்லிட்டே இருக்கனால அது மேல ஒரு வெறுப்பு வந்துடும். நான் சொல்ற உண்மைன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு அந்த வெறுப்பை ஒரு ருசிகரம் உள்ளதா மாத்துறதுக்கு தான் சொல்றேன். ஜெபம், இயேசுவோடு ஃப்ரீயா நீ பேச ஆரம்பிச்சா ஜெபம் சந்தோஷமா மாறிடும். அதே மாதிரி இந்த வசனத்தை நான் சொல்ற இந்த விஷயத்தோட வாசி. டெய்லி வேதம் வாசிக்கும் பொழுது நான் இவ்வளவு வாசிப்பேன்னு சொல்லி நீ வாசி. ஆனா இதுக்குள்ள இருந்து இயேசு என்னோடு பேசுவார். நான் வாசிக்கிற வசனத்துக்குள்ள இருந்து இயேசு என்னோடு, இந்த வார்த்தையை சொல்லுங்க, இயேசு என்னோடு பேசுவார். சொல்லுங்கப்பா, எல்லாரும் சொல்லுங்க, இயேசு என்னோடு பேசுவார். இதெல்லாம் அந்த வார்த்தையை கேட்கவே அவருக்கு சந்தோஷம். நீங்க பேசுறத கேட்க அவருக்கு சந்தோஷம். அவர் உங்களோடு பேசுவார்னு உள்ளதை நீங்க விரும்புறத பார்க்கும்போது அவருக்கு
சந்தோஷம். அவர் உங்களோடு பேசுவார். அப்போ எப்படி பேசுவார்? இந்த வசனத்தின் மூலமா பேசுவார் பாரு. நீ ஆண்டவரே இன்னைக்கு வாசிக்கிற வசனத்திலேருந்து என்னோட பேசுங்கன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை வாசித்து பாரு. ஏதாவது ஒரு வசனம் ஒன்று டச் ஆகும், உனக்கு ரொம்ப இஷ்டமாக தெரியும் அல்லது ஒரு தொடுதலாக தெரியும். அதுதான் இயேசு பேசுகிற வசனம். அந்த வசனத்தை நீ வாசித்து பாரு. அது மூலமா இயேசு உன்னோடு ஏதோ ஒரு காரியத்தை பேசுவார். அது உன் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்படி நீ பழகிட்டேன்னு வச்சுக்க, இந்த ரெண்டும் வந்துட்டாலே நீ இயேசுவோடு நடக்க ஆரம்பிச்சிருவ. உன் வாழ்க்கை மேலான முன்னானவைகளை நோக்கி முன் செல்ல ஆரம்பிச்சிடும். இப்போ இருக்கிற கெட்டவைகள் எல்லாம் பின்னோக்கி போயிடும். நீ முன்னானவைகளை நோக்கி மேன்மையாக என்ன செய்ய முடியும்? முன்ன போக முடியும். ஒன்றை கூட சொல்லி நிறுத்துறேன். இயேசுவுக்கு இன்னொன்று ரொம்ப பிரியம். அவரை நம்ம துதி செலுத்துறது ரொம்ப பிரியம். துதி செலுத்துறது ரொம்ப பிரியம். அதனால் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும், அல்லேலூயா சொல்லணும். ஜெபத்தில் இந்த சர்ச்சில் உள்ள ஆராதனையில் நீங்களும் நல்லா பங்கு பெறுங்க. ஆண்டவரை சத்தமாக மகிமைப்படுத்துங்க. அதுவும் இயேசுவுக்கு மிகவும் பிரியமான விஷயம், பிரியமான விஷயம். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பவனி நேரம் ஆனதுனால நான் முடிச்சுக்கிறேன். நிறைய உங்களோட பேச ஆசை உண்டு, இருந்தாலும் உங்கள் பவனி நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பலை. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். ஒரு சில நிமிடங்கள் ஜெபம் பண்ணிட்டு நம்ம புறப்படலாம். எல்லாரும் கண்களை மூடி சின்சியராக ஜெபம் பண்ணணும். இந்த ஒரு சில நிமிடங்கள் ரொம்ப சின்சியர், ரொம்ப சின்சியர், ரொம்ப உண்மையா உத்தமமா. முழங்கால் போடு, எழும்ப சொல்லலை, முழங்கால் போடு. எல்லாம் நேர் முழங்காலில் நில்லு. சரி, எல்லாம் நேர் முழங்கால் போட்டிங்களா? பிள்ளைகள் எல்லாம் நேர் முழங்கால் போடுங்க. டீச்சர்ஸை கஷ்டப்படுத்த விரும்பலை, உங்கள் வசதி. ஆனால் பிள்ளைகள் எல்லாம் நேர் முழங்கால் போடுப்பா, நேர் முழங்கால் போடு. கண்களை மூடுங்கள். பெரியவங்க கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க. ஏதாவது பிள்ளைகள் அடுத்த பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களான்னு உள்ளதை டீச்சர்ஸ் கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்க. சில பிள்ளைகள் ஜெபிக்கிறத சாத்தான் என்ன பண்ணுவான்? அடுத்த பிள்ளைய தூண்டி விட்டு தடை பண்ணுவான். அதுக்கு தான் டீச்சர்ஸை சொல்கிறேன், கொஞ்சம் கவனித்து அப்படி டிஸ்டர்ப் பண்ணுற பிள்ளைகளை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. சரி, இப்போ எல்லாரும் கண்களை மூடுங்க, ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. முதல்ல உங்கள் சுபாவம் மாறுறதுக்காக ஒரு ஜெபம் பண்ண போகிறோம். நான் சொன்னேன், உனக்குள்ளே இருக்கிற வேதனை, காயம், கசப்பு எதுவாக இருந்தாலும் இப்போ ஒரு தடவை ஆண்டவர்கிட்ட சொல்லு, மனம் திறந்து சொல்லு. இப்போ சத்தமாக சொல்ல முடியாது, எனக்கு தெரியும். பக்கத்தில் இருக்கவங்க கேட்டுருவாங்கன்னு நீங்கள் தயங்குவீங்க. ஆனால் நீங்கள் மெதுவாக சொல்லுங்கள், அமைதியாக சொல்லுங்கள், சொல்லாமல் இருக்காதீங்க. இப்போ இந்த ஜெப நேரத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த வார்த்தையை கேட்டுட்டு ஜெபிக்கும்போது அதை ஜெபித்த ஆவியானவர் உண்மையில் கிரியை செய்வார், நிச்சயமாய் கிரியை செய்வார். வீட்டில் போய் நல்லா ஜெபம் பண்ணலாம். இப்போதைக்கு ஒரு சிறு ஜெபம் பண்ணு, அங்கங்கே வேடிக்கை பார்க்காதீங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, இன்றிலிருந்து நல்ல சுபாவத்தை நாடி நான் ஓடுவேன் அப்பா. எனக்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கெட்ட சுபாவங்களை என்னை விட்டு மாற்றுங்கப்பா. நான் நினச்சாலும் மாற்ற முடியலை. இன்னைக்கு நான் கேள்விப்பட்டேன், எனக்குள்ள பல வருஷமாக உண்டாயிருக்கிற சில ஏமாற்றங்கள், தோல்விகள், இழப்புகள், பிரிவுகள், வேதனைகள், அதனால் உண்டான பல காயங்களும் வேதனைகளும் தான் என் சுபாவத்தையே கெட்டதாக மாற்றி போட்டுது. இன்னைக்கு ஏசப்பா எனக்குள்ள கிரியை செய்யுங்கப்பா என்று நீ அன்பாக கேட்டீன்னா, நீ பட்சமாக ஆண்டவர்கிட்ட கேட்டீன்னா, இயேசு இன்றைக்கே கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். ஒவ்வொரு நாளும் உனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். நிச்சயம் உன் சுபாவம் நீயே ஆச்சரியப்படத்தக்க நல்ல சுபாவமாக மாறிடும். நல்ல சுபாவம், கிறிஸ்து உன்னில் பிரியப்படக்கூடிய கிறிஸ்துவின் சுபாவம் உன்னில் உருவாகும். நீ சின்ன பிள்ளை தான், ஆனால் பாரு, கிறிஸ்துவின் சுபாவத்தை உன்னில் உருவாக்க விரும்புகிறார். வாலிப தம்பி, தங்கச்சி, நீ இந்த ஸ்டேஜில் இவ்வளவு கெட்ட சுபாவத்தோடு இருப்பது நல்லதே இல்லைப்பா, நல்லதே இல்லைம்மா. எதிர்காலத்தை அது கெடுத்து போடும். இன்னைக்கு நீ திருந்திடு. இன்னைக்கு நீ ஏசப்பாவை நோக்கி கூப்பிட்டுரு. இன்னைக்கு ஏசப்பாவுடைய பரிசுத்த பாதத்தை அப்படியே பற்றிக்கொள். ஏசப்பா, ரொம்ப ரொம்ப கெட்ட சுபாவம்ப்பா, எனக்குள்ள அதெல்லாம் எழும்பி கொண்டு இருக்குதப்பா.
என் சிந்தனையில் என்னென்னமோ எழும்பி அலைமோதி கொண்டு இருக்குதப்பா, எனக்கே பிடிக்கலப்பா சிலதெல்லாம். இயேசுவே என்னை மன்னிங்க, இயேசுவே எனக்குள்ள நீங்கள் கிரியை செய்ய ஆரம்பிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கெட்ட சாட்சி மாறி நல்ல சாட்சிக்கு நேராக நாம் முன்ன போகணும். அதுக்காக எல்லாரும் இப்போ ஜெபம் பண்ணுவோமா? ரெண்டாவது காரியத்துக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணாமல் இருக்காத, சும்மா வாயை மூடி வச்சுட்டு இருக்காத. கர்த்தருக்கு பிரியம் இல்லை. இயேசு நம் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். அந்த தேவ பயத்தோடு இயேசு உலாவி கொண்டிருக்கிறார். அவர் உன் அருகில் வருகிறார். நீ ஜெபம் பண்ணுறது அவர் கேட்கிறார், அவர் விரும்புகிறார். ஆமேன். நல்ல வாய் திறந்து ஆண்டவர்ட்ட, அப்பா எனக்கு இனி கெட்ட பெயர் வரக்கூடாது. இதுவரை வந்த கெட்ட பெயர்களை கூட எசப்பா நீங்கள் மாற்றித்தாங்கப்பா. ஸ்கூல்லையும் சரி, வீட்லேயும் சரி, எங்கேயும் சரி, சர்ச்சில், ரோட்டில், ஸ்கூல் பஸ்ஸில், எங்கேயும் சரி. ஆண்டவரே, இந்த கெட்ட பெயர் இனி ஸ்டாப் பண்ணிடுங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. அறியாமைனால செஞ்சிட்டேன். எனக்கு சொந்த விருப்பத்தை நிறைவேற்றணும்லாம் சொல்லி நான் ஒரு வேகத்தில் எதேதோ பேசுகிறேன்ப்பா, எதேதோ செய்கிறேன். அது எனக்கு சாட்சியை கெடுக்குதப்பா, என்னை மன்னிச்சிருங்க ராஜா, மன்னிச்சிருங்க ராஜா. அவர் கெஞ்சி கேட்கணும். இயேசுவுக்கு அது ரொம்ப பிரியம். நம்ம கெஞ்சி கேட்டால் உடனே மன்னிப்பார், உடனே மன்னிப்பார். ஆண்டவர் அதை உடனே நம்மகிட்ட செய்ய ஆரம்பிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, எனக்கு ஒரு நல்ல பெயர், நல்ல சாட்சி உண்டாகணும். இவன் பிரயோஜனம் உள்ளவன், இவள் பிரயோஜனம் உள்ளவள் என்று சொல்லக்கூடிய நல்ல சாட்சி வீட்டிலே அந்த சாட்சி வரணும்ப்பா. எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கெல்லாம் நான் பிரியமா நல்ல பிரயோஜனமாக நடக்க போகிறேன், அவங்களுக்கு உதவியாக இருக்க போகிறேன், அவங்களுக்கு ஒரு வருத்தத்தை இனி கொடுக்கவே மாட்டேன். என்னை நடத்துகிற டீச்சர்ஸாக இருந்தாலும், ஊழியக்காரங்களாக இருந்தாலும், எல்லாருக்கும் யாருக்கும் ஒரு வருத்தம் கொடுக்க மாட்டேன். எல்லாருக்கும் முன்பதாக நல்ல ஒரு சாட்சி பெறுவேன். அதுக்காக அவங்க முகத்துக்கு முன்னால் மட்டும் நல்ல பிள்ளையாக நடக்கிறது இல்லை, என் வாழ்க்கையே ஒரு நல்லதாக மாறட்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவது கேளுங்க. ஆண்டவரே, நான் பரலோக ராஜ்யம் வந்து சேரணும், அதனால் எனக்குள்ள உங்கள் தெய்வீகத்தை தாங்கப்பா, எனக்குள்ள உங்கள் தெய்வீகத்தை தாங்கப்பா, தெய்வீகத்தை தாங்க, தெய்வீகத்தை தாங்க. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இன்னையிலேருந்து உங்களோட பேச போகிறேன். எதனாலும் உங்கள்கிட்ட பேசுவேன், உங்கள்கிட்ட பேசுவேன், உங்கள்கிட்ட பேசுவேன். அந்த கிருபை எனக்கு இப்போ தாங்கப்பா, அந்த கிருபை என் மேலே ஊற்றுங்கப்பா. ஆமேன். ஹல்லேலூயா. ஜபம் ஜபம்னு சொல்லும் பொழுது ஏதோ கடமை போல எனக்கு மனசில் வருது. ஆனால் இனி உங்களோட பேசுகிறதா அதை மாற்றிக்கிறேன். ஆண்டவரே, என் தேவனோடு நான் பேசுவேன். பைபிள் வாசிக்கணும்னு சொன்னாலே ஒரு மாதிரி ஒரு சிந்தை வருது. ஆனால் இனி இயேசு என்னோடு பேசுவார். நான் பைபிளை திறந்து படிக்கும் பொழுது இயேசு என்னோட பேசுவார். இன்னைக்கு என்ன பேச போறார், இன்னைக்கு என்ன எனக்கு சொல்ல போறார் என்பது அந்த ஆசையோடு நான் வாசிக்க போறேன். எனக்கு அந்த கிருபையை ஊற்றுங்கப்பா, அந்த கிருபையை ஊற்றுங்கப்பா என்று சொல்லுங்க. இந்த சண்டையிலிருந்து எங்க சர்ச் ஆராதனையில் நான் வாய் திறந்து ஸ்தோத்திரம் செய்ய போறேன், அல்லேலூயா சொல்ல போறேன். அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் அந்நிய பாஷை பேச போறேன். இயேசுவை நான் வாய் திறந்து ஆராதிக்க போகிறேன். இனி ஆராதனை வேளையில் மௌனமா இருக்க மாட்டேன். எனக்குள் நீர் தெய்வீகத்தை உருவாக்கும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நான் வருகைக்கு ஆயத்தமாகணும். எக்காலம் தொனிக்கும் பொழுது நான் பறந்து வந்து இயேசுவை பார்க்கணும். கைவிடப்படக்கூடாது, நரக அக்கினிக்குள்ள நான் போகக்கூடாது. இயேசுவே, என்னை தெய்வீகமாக உருவாக்குங்கப்பா. ஹல்லேலூயா, பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். இப்போ நம்ம கேட்ட காரியங்களை ஆவியானவர் நமக்குள் செய்யும்படியாக எல்லாரும் நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல போறீங்க. கைகளை தட்டுகிறீர்கள், கூடவே வாய் திறந்து அதை விட சத்தமாக கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீங்க துதிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலே ஒரு கிரியை செய்வார். கெட்ட சுபாவத்தை மாற்றி நல்ல சுபாவத்தை உருவாக்குகிறவர், உனக்கு கெட்ட சாட்சியை மாற்றி இனிமேல் நல்ல சாட்சி தருகிறவர், உன்னை அதற்கு நேராய் வழி நடத்த போகிறார். ஆமென். அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் அந்நிய பாஷைகளை பேசுங்க.
பேசுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்க உள்ளத்தில் கிரியை செய்வதற்கு இப்பொழுது கொஞ்சம் இடம் கொடுங்க, இடம் கொடுங்க, இடம் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே அசைவாடுங்க. பரிசுத்த ஆவியானவரே ஊழியம் செய்யுங்க. எங்களுக்குள் ஊழியம் செய்யுங்க. எங்களுக்குள் உம்முடைய தெய்வீகத்தை உருவாக்குங்க. எங்களுக்குள் உம்முடைய தெய்வீகத்தை உருவாக்குங்க. ஓ லபா கத்துனா பௌஷபல பலபௌ கமரபௌதுரா சந்தனா லிஃபன பலபலபௌ கமரபௌ ஷலபௌதுரி அந்தனமா. எல்லா அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் ஒருவர் கூட அமைதியா இராதபடி கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி ஆமீன் அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது நீ இதுவரைக்கும் ஜெபித்த ஜெபத்துக்கான ஒரு கிரியை உனக்குள்ள ஆரம்பிக்கிறது. உனக்குள்ளே கர்த்தரதை தொடங்குகிறார். ஆமீன். இந்த நல்ல தொடக்கம் முன்னானதை நோக்கி உன்னை ஓட வைக்க போகிறது. ஹல்லேலூயா. ரிபலபா ஷிகானா துனா ஹஸ்ஸா லகா ரபௌஷா திஃபந்தா ரமௌஷாலா தீனா ஹந்துனா. ஆமீன். கர்த்தாவே உடைய பிள்ளைகள் மேல் நீர் எவ்வளவு அன்பா இருக்கிறீர் அப்பா. நாங்கள் கூட அதை புரிந்து கொள்ள முடியல. அவ்வளவு தூரம் உங்க பிள்ளைகளை நீங்க நேசிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீங்க பெரிய தெய்வமா இருந்தோம். இந்த பிள்ளைகளுக்கு பட்சமா இருக்கிறீங்கப்பா. இந்த பிள்ளைகள் மேல கர்சனையா இருக்கிறீங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்துல இருக்கிற வலியை அறிகிறீங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்துல இருக்கிற கவலையை நீங்க புரிந்து கொள்ளுகிறீங்கப்பா. இந்த பிள்ளைகள் படுகிற வேதனைகளை வெளியே சொன்னா யாரும் தெரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. உனக்கு என்ன பிரச்சனைன்னு தட்டி விட்டுறாங்க. இது சின்ன பிள்ளை தானேன்னு தட்டி விட்டுறாங்க. ஆனா ஏசப்பா நீங்க அப்படி தட்டி விட மாட்டீங்கப்பா. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொன்னவரு இந்த பிள்ளைகளை அணைத்து கொள்ளுங்கப்பா. இந்த பிள்ளைகளை உங்க அரவணைப்புக்குள்ள ஆக்கி கொள்ளுங்கப்பா. எப்பவும் நீங்க இந்த பிள்ளைகளோடு பேசுங்கப்பா. அன்னைக்கு அந்த சின்ன சாமுவேலை தேடி வந்து பேசின தெய்வம் என்னுடைய தெய்வம். இங்க வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு என் இயேசு பேசணும். உங்க வசனத்தை கொண்டு பேசணும். இவங்க தூங்கும் பொழுது சொப்பனத்துல பேசணும். இவங்க காது கேட்க நீங்க பேசணும். இயேசு பேசணும், இயேசு பேசணும், இயேசு பேசணும். இயேசு ஒவ்வொருவரோடு பேசணும். அந்த பாக்கியத்தை எங்க பிள்ளைகள் பெறணும் அப்பா. கர்த்தரின் சத்தம் கேட்கும் சந்ததியாக எங்கள் சந்ததி எழும்புவதாக. ரிமல்லா ஷபா ரகல்தனா ஹந்துனா. ஆமீன். கர்த்தாவே உமது வல்லமையால் உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவீராக. ஆமீன். ஆராதிக்கிற அபிஷேகத்தை, துதிக்கிற அபிஷேகத்தை, ஜெபிக்கிற அபிஷேகத்தை இவர்களிலே பெருக பண்ணுவீராக. ஆமேன், 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 ஆமேன். பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். எங்கள் பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இவ்வளவு பிள்ளைகளை உமக்கென்று தெரிந்து கொண்டு இந்த சண்டே ஸ்கூலில் இணைத்திருக்கிறதற்காய் நன்றி அப்பா. அதில் இவ்வளவு பிள்ளைகள் இன்றைக்கு ஒரே இடத்தில் கூடி வர உதவி செய்தீங்களே, ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் ஆசீர்வதியும். அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். பிசாசு தொடாதபடி, மனுஷர்களால் வருகிற தீமைகள் தொடாதபடி, உலகத்திலிருந்து சூழ்நிலைகளால் வரக்கூடிய நெருக்கங்கள், தீமைகள் ஒன்றும் எங்கள் பிள்ளைகளை தொடாதபடி இயேசுவே எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா. அப்பா பிதாவே, உங்க திருமுகம் எங்க பிள்ளைகள் மேல எப்பொழுதும் பிரசன்னமா இருக்கட்டும். இயேசுவே நீங்க கரம் பிடித்து நடத்துங்க. ஆவியானவரை நீங்க ஆட்கொண்டு நடத்துங்க என்று கெஞ்சுகிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மை உள்ளவர்களாய் நல்ல காரியங்களை முன்னே வைத்து அந்த முன்னானவைகளை நாடி ஓடுவதற்கு உதவி செய்யுங்க. நல்ல சுபாவத்தை அடைந்து கொள்ளணும் அப்பா. நல்ல சாட்சியை இவர்கள் அடைந்து கொள்ளணும். நல்ல தெய்வீகத்தை இவர்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் தகப்பனே. அப்பா, இவருடைய சண்டே ஸ்கூல்ஸை ஆசீர்வதியும், டீச்சர்ஸை ஆசீர்வதியும். அவர்களும் இன்னும் வல்லமையாய் அவர்களை பயன்படுத்தும். செக்ரட்டரிஸ் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. செக்ரட்டரிஸும் டீச்சர்ஸும் ஒரு மனமாய் நின்று இந்த ஊழியங்களை கட்டி எழுப்ப கிருபை செய்யுங்க. சர்க்கிள் செக்ரட்டரிஸை ஆசீர்வதிங்க. அவங்க செய்கிற பணிகளை ஆசீர்வதித்து இதை ஒருங்கிணைத்து சிறப்பாக முன்னோக்கி கொண்டு போக உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்ஸ் ஆசீர்வதிங்க ராஜா. அவங்களுடைய பணியை அவங்க நல்லா செய்து இந்த ஊழியத்தை எடுத்து நிறுத்த கிருபை செய்யுங்க. போர்டு அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஒரே ஆவியோடு நின்று நல்ல திட்டங்களை வகுத்து முன் செல்ல உதவி செய்யுங்க. ஒரு பெரிய ஒரு எஜுகேஷன் சிஸ்டமாக எங்களுடைய சண்டே ஸ்கூலை நீங்கள் வச்சிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இதில் உள்ள ஒவ்வொரு திட்டங்களையும் அழகாய் நேர்த்தியாய் நடத்தி ஆசீர்வதிக்கணும். அப்படியே இந்த வேளையிலே பிறமொழி பேசுகின்ற பிள்ளைகளையும் நினைக்கிறோம். வட இந்திய பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். அயல் நாடுகளில் இருந்து இதில் பங்கு பெற்றிருக்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த FGSSக்குள்ளே இருக்கிற எல்லார் மேலும் கிருபை விளங்க நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா.
இப்பொழுதும் பிள்ளைகள் போகிற பவனியை ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். எல்லாருக்கும் அது ஒரு சந்தோஷமும் ஆசீர்வாதமாக இருக்கணும். எல்லாருக்கும் சரீரங்களில் நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் கர்த்தர் அருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு தெய்வ பாதுகாவலோடு போய் வர கிருபை பாராட்டும், ஆசீர்வதியும் உமது வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென்.